ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் போல் வெந்தால் போதும் உருளைக்கிழங்கு. இப்போ இதை நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரோக்கோலியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதே சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதே சேர்த்தா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ப்ரோக்கோலி 1 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் எப்பயுமே லாஸ்ட்டில் சேருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், ப்ரோக்கோலி நல்லா வெந்துடுச்சு. ப்ரோக்கோலியும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ப்ரோக்கோலி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.